Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல டாரோ கார்ட் ரீடிங் மூலமா சில கைடன்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி என்னவா இருக்கு, அண்ட் அந்த எனர்ஜியில நீங்க எந்த விஷயங்களெல்லாம் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும், அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும், அந்த ஆக்ஷன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தனித்தனியாகவும், அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த ஒரு பதிவுல த்ரூ அவுட் மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்கான இப்போ வரக்கூடிய டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய எனர்ஜி இன்ஸ்பிரேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி உங்களுடைய எனர்ஜியானது ஏதோ ஒரு நியூ ஸ்டார்ட் உங்களோட லைஃப்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம அது ரிஸ்கியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல அதாவது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை தொடங்குறது மூலயமா அதுல ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க் மூமெண்ட், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் கூட பத்தி கவலைப்படாம, பட் நான் என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல புதிய இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு அட்வென்ச்சரஸான பிளேஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு புதிய விஷயங்கள், அனுபவம் இல்லாத விஷயங்களை செய்யறதுக்கு உங்களோட பயத்தெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இதை செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி உங்களுக்கு தூண்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூ ஜேர்னில யாருடைய நம்பிக்கையோ யாரோட சப்போர்ட்டும் இல்லாம உங்க மேல மட்டும் முழு நம்பிக்கையை வச்சு இந்த ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுள் துணை இருக்கிறாங்க. ஸோ அந்த கடவுள் என்னை வழி நடத்துறாங்க. அதனால யாருடைய துணையும் இல்லாமலே நான் இந்த ஒரு புதிய பயணத்தை நான் தொடங்கணும், அதற்கான வேலைகளை நான் கண்டிப்பா செஞ்சு தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள இப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இழந்ததை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு புதிய முயற்சி எடுக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஃபீலிங்ல வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய இரக்க குணம், உங்களுடைய கருணை, அன்பு, இந்த 3 விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா செல்ஃப் ஹீலிங், அந்த செல்ஃப் லவ் இது ரொம்பவே கம்மியா இருக்குன்னா அதை நீங்க மீட் எடுக்கணும். நீங்க எல்லா விஷயத்துக்கும் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கிறதால உங்களையே நீங்க தியாகம் பண்ணி மற்ற விஷயங்களை செய்யறதுனால ஸோ உங்களுடைய லைஃப்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். அது மேல ஒரு விரக்தியும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ இனிமேலாவது நீங்க மற்றவங்களுக்காக வாழ்றது, மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மெஜாரிட்டியா சில விஷயங்களை செய்யறது. ஸோ இந்த ஒரு கருணை, ஒரு அன்பு, இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க வரக்கூடிய காலத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். மற்றவங்களுடைய சஜஷன் எடுத்துக்கிறது இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு உங்களுடைய ஃபேமிலி கம்யூனிட்டிக்காக உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நீங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ மற்றவங்களை கேர் பண்றதை காட்டிலும் உங்களை நீங்க கேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதனால எது எடுத்தாலும் மற்றவங்களுக்காக இருக்கிற அந்த ஒரு இமோஷனல் தாட்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த சுச்சுவேஷன்ல அப்படின்றதுதான் உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ மேஷ ராசி அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன், அதுவும் உங்களுடைய கரியர் சம்பந்தமா நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களுடைய கரியர் சம்பந்தமா ஒரு ஏதாவது ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு வருதுன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. அது உங்களுடைய தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ வரக்கூடிய கொலாபரேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் டீம் ஒர்க் பண்ணணும்.
ஒரு வேலை சார்ந்து நீங்க டீம் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சக்சஸ்ல வந்து முடியும். ஸோ வேலை ரீதியா நீங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது, இல்ல ஸ்பிரிச்சுவல் ரீதியான சில மேனிஃபெஸ்ட் பண்றது, உங்களோட வேலை சக்சஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனை நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களுடைய வேலையில நீங்க சக்சஸ் ஆகணும், உங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க இணக்கமா போகும்போது கண்டிப்பா அந்த வேலை ரீதியான விஷயங்கள் சக்சஸ் ஆகும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் நீங்க எடுத்துக்க பாருங்க. என்ன சப்போர்ட் கொடுத்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்க. அப்போ வேலை தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்ட் சில பேருக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுறது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறது, இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் அமையும். உங்களுடைய பர்சனல் லைஃப் இதனால டெவலப்மெண்ட் ஆகுறதையும் நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் வரக்கூடிய கொலாபரேஷன்ஸும் சப்போர்ட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஆக்ஷனில். ஸோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கையாளணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மேஷ ராசி அதே மாதிரி இந்த சுச்சுவேஷனில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன நெக்ஸ்ட் ஆக்ஷன் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான ஒரு ஆசைகள், ஒரு கனவுகள்லாம் இருக்கோ அந்த கனவுகள்லாம் வந்து ரியாலிட்டியில நடக்கிறதுக்கான பாசிபிள் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னரையும் நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆசைகள் இருக்கு இல்லையா, கனவுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நிறைவேறும். அது எல்லாமே நடைமுறையில சாத்தியமாக ஆரம்பிக்கும். ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ரிலேஷன் சார்ந்து ஒரு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடத்தி இருக்கிறதால நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஃபுல்ஃபில்லோட இருக்கணும். உங்க பார்ட்னருக்கு தேவையான விஷயங்களை செய்யறதால, அதாவது அவங்கள சந்தோஷப்படுத்தி நீங்க சந்தோஷம் அடைஞ்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு அதுல மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட சார்ட் அவுட் ஆயிட்டு உங்களுக்கு முழு ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ரிலேஷன் சார்ந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கை ஏற்படும். உங்க பார்ட்னர் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அதே அளவுல அதே சமயத்துல அவங்களுக்கும் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை அண்ட் உங்களை பத்தி அவங்க யோசிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள், தருணங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்ல நடக்கும். ஸோ அதுக்கு நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு மெசேஜா வருது. ஸோ மேஷ ராசி இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மேஷம் உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நபரோ, ஒரு கனவோ, ஒரு லட்சியமோ, ஏதோ ஒரு ஆசைகள், உங்களுக்கான தேவையான ஒண்ணு உங்களோட கைக்கு சீக்கிரமே வந்து கிடைக்கும். ஸோ அந்த விஷயம் அந்த நபர் கிடைக்கிற வரைக்கும் நீங்க முருகரை உற்ற துணையா நினைக்கணும். முருகர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். ஸோ எனக்கு அது இல்லை, அதாவது உங்க கையில நீங்க விருப்பப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் எனக்கு அது இல்லை அப்படின்ற கவலையே இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக முருகர் எனக்கு துணையா இருக்காரு, முருகர் என்கிட்ட இருக்கும் போது எல்லாமே எனக்கு இருக்க மாதிரி தான் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சு நீங்க சந்தோஷம் அடைஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒண்ணு உங்களை வந்தே தீரும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நேர்களே, இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி என்னவா இருக்கு, அண்ட் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும், அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ், கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம த்ரூ அவுட் டாரோ கார்ட் ரீடிங்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விஷயத்தும் கூட. இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க. முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா முருகருடைய அருளும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூரணமா கிடைக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. ஸோ இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி, தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமா பதிவிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.